இப்போ 11th question பார்க்கலாம். The system of equations x plus y plus z is equal to 1, 2x plus 3y minus z is equal to 5, x plus 2y minus kz is equal to 4, where k belongs to R, has an infinite number of solutions for option A, k is equal to 0, option B, k is equal to 1, option C, k is equal to 2, option D, k is equal to 3. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2012 CSIR எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு சால்வ் பண்ணும்போது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு கே இருக்கு, இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நமக்கு கே வந்திருக்கு. சோ இந்த கே வேல்யூ என்னன்றதா நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஆன்சர் நீங்க எத்தனை கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, k is equal to 2 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனோ இல்ல நோ சொல்யூஷனோ இருக்கணும் அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா சிங்குலரா இருக்கணும். இந்த சிங்குலரா இருக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு எப்படி வரணும்? டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு வந்துச்சுனாக்கா அந்த சிஸ்டம் ஹஸ் எய்தர் நோ சொல்யூஷன்ஸ் இல்லைனாக்கா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் வரதுக்கு சான்ஸ் இல்லை. இட் டஸ் நாட் ஹேவ் எ யூனிக் சொல்யூஷன். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a is equal to 0ன்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த இதுல மேட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா a அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் நான் போடுறதுக்கு இந்த மேட்ரிக்ஸ் நான் எடுத்துட்டேன் 1 1 1. இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குனாக்கா ax is equal to b. So has infinite solution அப்படின்னா nullity value greater than 0, அப்ப determinant value 0ன்றது வரணும். அப்ப இங்க எடுத்துக்கும் போது இந்த மேட்ரிக்ஸ் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ab இந்த மேட்ரிக்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் x y z ஓட கோஎஃபிஷியன்ட் இது x y z இது கான்ஸ்டன்ட் ஓட வேல்யூ. இப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் y ஓட கோஎஃபிஷியன்ட் z ஓட கோஎஃபிஷியன்ட் அப்புறம் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் மூணு ஈக்குவேஷன் நான் எழுதிட்டேன். மூணு ஈக்குவேஷன் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இதுல நம்ம வந்து இந்த டயகனல் என்ட்ரிஸ் கீழ இருக்க டயகனல் என்ட்ரிஸ் கீழ இருக்கிறது வந்து 0 பண்ணணும். அப்ப இந்த பாத்தீங்கன்னாக்க கீழ இருக்க வேல்யூ இந்த இடத்துல இது மூணுத்தையும் நம்ம மேக்ஸிமம் 0 பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம 0 பண்றோம். அப்ப 2 1 இது ரெண்டுத்தையும் நம்ம 0 பண்ணறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்ப இதுக்குள்ள 0 ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோ 2ல ரோ 2 மைனஸ் 2 r1 பேசிக் ரோ ஆபரேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ரோ 2ன்றது செகண்ட் ரோ, r3ன்றது தேர்ட் ரோ. அப்ப r2 மைனஸ் 2 டைம்ஸ் r1ன்றது ஃபர்ஸ்ட் ரோ. மேல அதுக்கு நேரா இருக்க கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 1. அப்ப இந்த 1ஓட நம்ம 2ஓட மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணலாம். அந்த தேர்ட் ரோவுக்கு அப்படியே நீங்க மைனஸ் பண்ணலாம். தேர்ட் ரோவுக்கு 1 தான் இருக்கு, அப்ப ஃபர்ஸ்ட் ரோல 1 தான் இருக்கு. அப்ப நம்ம டைரக்டாவே மைனஸ் பண்ணலாம். அப்படி போடும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி வருது, அந்த மேட்ரிக்ஸ் எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ அப்படிதான் இருக்கும் 1 1 1 1. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் 0, அடுத்தது 1 மைனஸ் 3 3, அடுத்தது தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா 0 1 மைனஸ் k மைனஸ் 1 3. இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு 0வா வரணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர்ல இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா வந்திருக்கு. இங்க பாருங்க நம்மளுக்கு இந்த கேஸ்ல இந்த இதுல எல்லாமே நமக்கு இந்த செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோவை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டு நமக்கு சேம் நம்பர் அண்ட் இது ரெண்டு நமக்கு சேம் நம்பர். அப்ப கண்டிப்பா எது ரெண்டு நமக்கு சேமா வரணும்? இந்த வேல்யூ நமக்கு சேமா வரணும். அப்ப மைனஸ் கே மைனஸ் 1ம் மைனஸ் 3யும் சேமா வரணும். அப்ப ஈக்குவேட் பண்ணிக்கலாம். மைனஸ் கே மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்ப கேன்றது என்ன வந்து 2. அப்ப இந்த சிஸ்டம்க்கு நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வரணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வரணும். அப்படின்னாக்க நமக்கு ஐடென்டிக்கல் ரோ இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் 0ன்றது ஈஸியா சொல்லிடலாம். சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேட் பண்ணும்போது இது மட்டும் தான் நமக்கு ஈக்குவேட் பண்ற மாதிரி வரும். இது எல்லாம் சேமா இருக்கனால k is equal to 2ன்றது கரெக்ட் ஆன்சர் வந்துடும். சோ k is equal to 2ன்றது ஆப்ஷன் C ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.